அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 5 பிரெட் எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து சுகர், அதாவது ஜாரில் போட்டு இதெல்லாம் நம்ம அடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். அதாவது ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மில்க், இது வந்து ஒரு 150 ml மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இது வந்து வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ஐட்டம் இருக்குது பாருங்கள், இந்த சுகர், அதாவது இதில் வந்து ஒரு அரைவாசி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பூன் படி இதுவும் வந்து ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் வரும். இது வந்து நம்ம அந்த கேரமல் செய்கிறதுக்காக அந்த சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் செய்கிறதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு இது பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நம்ம அது வரை கைவிடாமல் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருதா. நம்ம ஹையில் வச்சு தான் கிண்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கலருக்கு வரவுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மோல்டில் அந்த மாதிரி வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இது வந்து நல்லா என்ன ஆகணும்னா, நல்லா இது இப்போ சூடாக இருக்குது, இது ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து இதில் ஊற்றணும். அடுத்தது நம்ம ஒரு 5 பிரெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போட்டுடலாம், ஜாரில் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து இந்த 2 எக்கு அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல 150, அதையும் இதில் ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த எசன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல வெண்ணிலா எசன்ஸ், அதையும் இதோட ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து இந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு. செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டோம். இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா காற்று போகாத அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு உள்ளே வச்சிடலாம். இப்போ இது சூடாகட்டும். தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. அது வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் எடுத்து ரெடி ஆயிடுச்சான்ட்டு. நம்மளுக்கு இது ஓகேவா இருக்குது. ஓகேவா, நான் இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து அதை வந்து அப்படியே பிளேட்டில் வந்து வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்து தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு? ஸோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நம்மளுக்கு வருதுன்னு.
அவ்வளோ சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இது வந்து செம்மையா வந்திருக்கு. இதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம், இல்லை வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சும் நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். என்னோட சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.